விருதுநகர் மாவட்டம் சூரக்குண்டு அருகே உள்ள மாவட்ட பாஜக அலுவலகத்தில் கடந்த ஆண்டு 7/8/2023 அன்று கட்சியின் சொந்த பட்டா நிலத்தில் பாரத மாதா சிலை நிறுவப்பட்டது. ஆனால் பாரத மாதா சிலையை விருதுநகர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இரவோடு இரவாக சுவர் ஏறி குதித்து உள்புறமாக பூட்டிய மெயின் கேட்டின் பூட்டை உடைத்து அராஜகமான முறையில் மாவட்ட அலுவலகத்தில் அமைத்த பாரத மாதா சிலையை அகற்றி எடுத்து சென்றனர். நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண்மக்கள் யாத்திரையை சீர்குலைக்கும் நோக்கோடு நடைபெற்ற இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக அரசின் இந்த செயலை கடுமையாக கண்டித்த நமது தலைவர் அவர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள பூந்து பாரத மாதா சிலையை அப்புறப்படுத்துறாங்கன்னா அது கண்டிப்பாக காவல்துறை செய்திருக்க மாட்டார்கள் எனக்கு தெரியும். காவல்துறையை தூண்டிவிட்டு காவல்துறையை கையை கட்டி போட வைத்து இங்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர் நீதிமன்ற அனுமதியுடன் மீண்டும் அதே இடத்தில் அதே பாரத மாதா சிலையை அமைப்போம் என விருதுநகரில் சூளுரைத்தார். இதையடுத்து முன்னறிவிப்பின்றி பட்டா இடத்திற்குள் நுழைந்து பாரத மாதா சிலையை எடுத்து சென்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சிலையை திரும்ப ஒப்படைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி விருதுநகர் மாவட்ட பாஜக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்பில் பாரத மாதா சிலையை அகற்றி சென்றது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் பாரத மாதா சிலையை வருவாய்த்துறையினரே பாரதிய ஜனதா கட்சியிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேலும் பாஜகவினர் தங்களது அலுவலகத்தில் பாரத மாதா சிலையை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியது. தமிழகத்தில் நாள் தவறாது கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறையினரை இதுபோன்ற சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுத்துகிறது ஸ்டாலினின் திமுக அரசு என்பது மக்களின் கருத்தாக உள்ளது.